நேத்து எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துச்சு. 108 இடங்களை கைப்பற்றி விஜய் அவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஆனா 118 இடம் இருந்தா தான் முதலமைச்சர் ஆக முடியும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 118 இடம் வர்றதுக்கு 10 சீட்டு இருக்கு. இந்த 10 சீட்டு இவர் எங்கெங்க இருந்து கடன் வாங்குவாரு? இல்ல யாராவது வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? யார் யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னா வந்த உடனே மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் உடனே அப்படின்னு ஒரு சில விஷயங்களை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆளுநருக்கு இவர் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் இப்போ நடந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் வந்து 108 இடங்களை இப்போ நான் தான் அதிகமாக கையில் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஏதாவது அனுமதி கொடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு 14 நாட்கள் 2 வாரம் எனக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு கூட்டணி ஏதாவது ஒரு அலைன்ஸ் வந்து ரெடி பண்ணி ஆட்சி அமைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 108 இடம் இருக்கு, இன்னும் யாருமே அலைன்ஸ் வரல. ஸோ அதனால 108 இடத்த வச்சு நான் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் விஜய் அவர்களுக்கு 10 சீட்டு தேவைப்படுது. ஸோ இந்த 10 சீட்டு எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து ஒரு 5 சீட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா காங்கிரஸ் அது ஒரு 5 சீட்டு வச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்தோம்னா ஒரு 10 சீட் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருமே அப்படி விஜய் அவர்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னா ஈஸியா அவங்க ஒரு சிம்பிளா ஒரு கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடலாம். ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு 108 சீட்டு வச்சிருக்காரு. பாட்டாளி மக்களை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு 5 சீட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா IUML முஸ்லீம் கட்சி ஒன்று, ஸோ அது வந்து ஒரு 2 சீட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க ஒரு 4 சீட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 119 சீட் ஆச்சு. இது வந்தாலும் ஈஸியா இவங்க விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 108 சீட்டு, அன்புமணி ராமதாஸுக்கு பதிலா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ள வந்து ஒரு 5 சீட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா முஸ்லீம் கட்சி ஒரு 2 சீட்டு கொடுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 4 சீட்டு கொடுக்கும். இதையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 119 ஆச்சு. ஸோ இது வந்தாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு டச் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 108 சீட் வச்சிருக்காரு. நம்ம ஏடிஎம்கே சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கள் வந்து ஒரு 45 சீட் வச்சிருக்காரு. ஸோ டோட்டலா ரெண்டுமே நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 153 சீட் ஆச்சு. இந்த 153 சீட்டு அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வந்து ரெடி ஆகும், ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எடப்பாடி சார் இங்க வர்றதா இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி சார் இங்க வர்றதா இருந்துச்சுன்னா, விஜய் அவர்கள்கிட்ட கூட்டணிக்கு வர்றதா இருந்துச்சுன்னா, நான் தான் சிஎம்மா இருப்பேன், நீ வந்து டெபுட்டி சிஎம்மா தான் இருக்கணும், அதாவது அசிஸ்டன்ட் இதாக தான் இருக்கணும், துணை முதலமைச்சராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சார் வந்து கோரிக்கை வந்து வைப்பார். ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, துணை முதலமைச்சராக தான் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இது போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா நம்மளோட கணக்கு. மேபி இப்போ மேலே சொன்ன 4மே நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு தொங்கு சட்டசபை ரெடி ஆகும். மேபி மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்னொரு எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு யாருமே கொடுக்க மாட்டாங்க, பட் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு வழிகள் இருக்குன்னா இருக்கு. இப்போ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், எங்கேயாவது ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த 10 எம்எல்ஏக்களை கூட்டு நீங்க வாங்க நம்ம கட்சிக்கு, வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவி நான் தரேன் அப்படின்னு விஜய் அவர்கள் யார்ட்டையாவது ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி அவங்கள வந்து இங்க கட்சிக்கு கூட்டாங்க அப்படின்னா அது ஒரு வாய்ப்பா இருக்கும். கட்சியா வராம ஒரு 10 எம்எல்ஏக்களை மட்டும் அங்க எங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 எம்எல்ஏக்களை மட்டும் பிறக்கி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு 118 இடம் வந்துடும். இவர் ஈஸியாவே ஈஸியாவே முதலமைச்சர் ஆயிடலாம். ஸோ இதையும் ஒரு வாய்ப்பா இருக்கு. பட் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு ப்ரீவியஸா. பட் இதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்த உடனே, அதாவது முதலமைச்சர் ஆன உடனே மக்களுக்கு பண்ணக்கூடிய நன்மைகள் என்னென்ன, நான் வந்தோம்னா இதுதான் பண்ணிடணும் ஒரு சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்காரு. அதுல முதலாவது வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்குமே வந்து 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற சிலிண்டர் ரேட்டுக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு கண்டிப்பா, அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. பட் இவர் வந்த உடனே 6 சிலிண்டர் கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுல எனக்கும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பட் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி சொன்ன வாக்க காப்பாற்றுற மாதிரியும் இருக்கும். அடுத்ததா குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய், 1000 ரூபாய் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விஷயத்த.
இவர் வந்து எல்லாத்தையுமே கலைச்சிட்டு மறுபடியும் பெண்கள்ட்ட இருந்து நீங்க இந்த ப்ரூஃபை கொண்டு வாங்க, இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டு 2500 போட போறாரா? இல்ல ஆல்ரெடி ஒரு 1000 வந்துகிட்டு இருக்குல்ல, சரி அதோட சேர்த்து போட்டு விடுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதோட சேர்த்து போட்டு விடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1500 மொத்தமா 2500 போகட்டும், அப்படி பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, மறுபடியும் எல்லா ப்ரூஃபையும் கொண்டு வா, மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வான்னா மக்களுக்கு ஒரு அலைச்சல் ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு வராம போகும். ஏன்னா ஒரு சிலருக்கு டாக்குமெண்ட் இல்லாம இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டா போட்டு விட்டாலே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட ஒப்பீனியன். அதுக்கப்புறமா 3வது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 200 யூனிட் வந்து மின்சாரம் வீட்டுக்கு இலவசமா கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது உண்மையவே பாராட்டத்தக்கது. ஏன்னா 100 யூனிட் வந்து இலவசமா கொடுக்குறாங்க இப்போதைக்கு. 200 யூனிட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பாதி பேர் வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் பெட்டரா இருக்கும். பட் அதை பண்ணுவார் அப்படிங்கிறதையும் காத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா பெண்களுக்கு இலவச பஸ் வசதி தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட் பஸ்ல பெண்கள் ஏறினாங்கன்னா நீங்க எங்கனாலும் இலவசமா போய்க்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே மேஜரா விஜய் அவர்களால் சொல்லப்பட்ட வாக்குறுதியில மக்களுக்கு பிடிச்ச வாக்குறுதிகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா பெண்கள் ஒரு பஸ்ல ஏறுறாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த சென்னை போனா போய்க்கலாம், கோயம்புத்தூர் போனா போய்க்கலாம், சேலம் போனா போய்க்கலாம், எங்கனாலும் போய்க்கலாம். ஸோ பட் இது நடக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சில சோசியல் மீடியாவில் வந்து கம்பாரிசன் பண்ணுறாங்க. பட் விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஃபேன் ஃபாலோயிங்ஸ் ஆகட்டும், இல்லை எம்ஜிஆரை பிடிச்சிருந்த மக்கள் ஆகட்டும், அதே அளவு கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு அன்னை எம்ஜிஆரோட குணமும் நம்ம விஜய் அவர்களோட குணமும் ஒன்னான்னு கேட்டால் அப்படி ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க, செட் ஆஃப் எம்ஜிஆரை பிடிச்சி நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அதே மக்கள் அதே குவான்டிட்டி அதே அளவுக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை பிடிச்சி இருக்கு. ஸோ அன்னைக்கு எம்ஜிஆர் காலம் அப்படின்னா இன்னைக்கு விஜய் காலம், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையும். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 33% வாக்கு வாங்கியிருந்தாரு. இன்னைக்கு பொழுதுக்கு விஜய் அவர்கள் 35% வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஸோ அன்னைக்கு பொழுதுக்கு வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருந்தாரோ அதே உச்சம் கொஞ்சம் கூட குறையாம, உச்சம் நோட் பண்ணிக்கோங்க, உச்சம். ஏன்னா கேரக்டர் வைஸ்லயோ இல்ல அவருக்குள்ள குணமோ வச்சு நான் கம்பேரிசன் பண்ணல. அன்னைக்கு அவர் ஒரு உச்சத்துல இருந்தார்ல, அதே உச்சம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அதோட ரிசல்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களோட எம்எல்ஏக்கள் வந்து ஒரு ஓட்டு சதவீதத்தில் தான், அதாவது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜய் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படியே அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா மக்களுக்கு வந்த உடனே இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பண்றாரா இல்லையான்னு நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டாதான் இனிமேல் நடக்கிற ஆட்சி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நன்றி. நல்லதே பகிர்வோம், நல்லதே நடக்கும்.